ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு தமிழ் யூடியூப் ஜென்ரேஷன். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, கூகுள் ஆட்சன்ஸ் அக்கௌண்ட் எப்படி க்ரியேட் பண்ணுறது, 2026 கூகுள் ஆட்சன்ஸ் அக்கௌண்ட் வந்து எப்படி க்ரியேட் பண்ணுறது அப்படின்றதான் பார்க்க போகிறோம். இன்னுமே நானுமே என்னுடைய யூடியூப் சேனலுக்கு கூகுள் ஆட்சன்ஸ் அக்கௌண்ட் வந்து க்ரியேட் பண்ணலை. ஃபஸ்ட் டைமாக நானும் இப்போ தான் க்ரியேட் பண்ண போகிறேன். வாங்க ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எப்படி க்ரியேட் பண்ணலான்னு பார்க்கலாம். ஓகேவா? ஃபஸ்ட்டு இதுக்கு உங்களுக்கு என்னென்ன தேவை அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஒரு பெர்மனண்டான மொபைல் நம்பர் வச்சுக்கோங்க. ரெண்டாவது, நீங்கள் ஒரு ஃப்ரெஷ்ஷான மெயில் ஐடியோ இல்லை ஆல்ரெடி நீங்கள் சேனலுக்கு ஒரு மெயில் ஐடி யூஸ் பண்ணியிருப்பீங்க, அந்த மெயில் ஐடி வச்சுக்கோங்க. ஒரு ஸ்மார்ட் ஃபோன் வேணும். இது மட்டும் கரெக்டாக வச்சுங்க. இது கூடவே உங்கள் ஐடி வெரிஃபிகேஷனுக்காக நீங்கள் ஒரு ஆதார், பேன், உங்கள் பேங்க் பாஸ்புக் இதெல்லாம் இப்போ நீங்கள் ரெடியாக எடுத்து வச்சுங்க. எல்லாமே இப்போ நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பண்ண போகிறோம். எல்லாமே ஒரே வீடியோவில் கம்ப்ளீட் பண்ண முடியுமான்னு கேட்டால் அதுவும் முடியாது. ஓகேங்களா? இது வந்து ஒரு 4 ஸ்டெப்பாக போகும். ஸோ இப்போ இன்றைக்கி நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டெப் மட்டும் என்ன பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். ஓகே காய்ஸ், இப்போ நான் நேராக எங்கே போகிறேன், என்கிட்ட வந்து க்ரோம் ப்ரௌசர் இல்லை, பிரேவ் ப்ரௌசர் தான் இருக்குது. ஸோ அந்த பிரேவ் ப்ரௌசருக்குள்ளே போயிட்டு கூகுள் ஆட்சன்ஸ் அக்கௌண்ட் அப்படின்னு நான் கொடுத்துக்கிறேன். என்னோடய லாங்குவேஜை மாற்றிட்டு கொடுத்துட்டேன். உள்ளே போயிடுச்சு. இப்போ இதில் கூகுள் ஆட்சன்ஸ் அக்கௌண்ட்டில் க்ரியேட் அண்ட் ஆட்சன்ஸ் அக்கௌண்ட், அதுக்குள்ளே கரண்ட்டும் போயிடுச்சு. ஓகே காய்ஸ், வெயிட் பண்ணுங்கள். ஃப்ளாஷ் போட்டுக்கிறேன் நானுமே. ஓகே காய்ஸ், ஓகே. இப்போது கூகுள் ஆட்சன்ஸ் நான் கிளிக் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ கூகுள் ஆட்சன்ஸ் சொன்னோடனே அவங்களோட டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் எல்லாமே வந்திருக்கு. டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் ஒன் டைம் ரீட் பண்ணிக்கிங்க. எப்போவுமே யாருமே டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்லாம் ரீட் பண்ண போகிறதில்ல. ஸோ அதனால் என் மூஞ்சி என்ன பேய் மாதிரி இருக்குது. இருங்க, நான் வேறு இடத்துல லொக்கேட் பண்ணிக்கிறேன் மொபைலை. ஓகே கைஸ், இப்போ கொஞ்சம் தெளிவாக தெரியும்னு நினைக்கிறேன். அடுத்தது நான் இது எல்லாத்துக்கும் எஸ் கொடுத்துட்டு கண்டினியூ கொடுத்துட்டு கண்டினியூ டு ஆட்சன்ஸ் அப்படின்னு கொடுக்குறேன். கொடுத்ததுக்கப்புறம் மறுபடியும் இன்னொரு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் கேட்குறாங்க. அதையும் நான் கண்டினியூ ஆட்சன்ஸ் கொடுக்குறேன். Your account was detective because isn't inactive அப்படி வந்திருக்கு. ஏன் அப்படின்னா, நான் இப்போது யூஸ் பண்ணுற அக்கௌண்ட்டில் ஆல்ரெடி என்ன சொல்லியிருக்காங்க, யுவர் ஆட்சன்ஸ் ஃபார் யுவர் யூடியூப் அக்கௌண்ட் இஸ் நோ லாங்கர் அசோசியேட் வித் யுவர் யூடியூப் சேனல். ஃபார் மோர் இன்ஃபர்மேஷன் ஹெல்ப் சென்டர் கொடுங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரி, நம்ம ஹெல்ப் சென்டர் கொடுத்து பார்ப்போம். Your AdSense for YouTube account was deactivated. Your AdSense account may be deactivated if you haven't finishing settings or if you haven't received any ad activity earnings for 6 months. You will have to reactivate your AdSense for YouTube account by linking your channel in order to use it again. If you no longer need to your AdSense for your account, YouTube account, you can cancel it. ஓகே கைஸ், இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, நான் இதுக்கு முன்னாடி இதில் ஆட்சன்ஸ் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ண மாதிரி சொல்கிறாங்க. எனக்கு ஞாபகம் இல்லை. இப்போ 10 வருஷத்துக்கு முன்னாடி தொடங்கின சேனல் நான் ஆட்சன்ஸ் அக்கௌண்ட் வந்து க்ரியேட் பண்ணியிருக்கேனா இல்லையா என்றது எனக்கு தெரியல. ஸோ இப்போதைக்கு இந்த வீடியோ ஸ்டாப் பண்ணிட்டு நான் ஃப்ரெஷ்ஷாக ஒரு மெயில் ஐடியிலேருந்து ஆட்சன்ஸ் அக்கௌண்ட் வந்து க்ரியேட் பண்ணுறேன். ஓகே கைஸ், இல்லைனா இப்போவே ஸ்விட்ச் பண்ணாலும் அக்கௌண்ட்டு நான் ஸ்விட்ச் பண்ணிக்கிறேன். எங்கள் இன்னொரு சேனல் இருக்குது, அந்த சேனலுக்கு ஸ்விட்ச் ஆகிட்டேன். ஓகே கைஸ், நான் இப்போ இன்னொரு அக்கௌண்ட்டுக்கு ஸ்விட்ச் ஆகிருக்கேன். இதிலேருந்து போடுவோம் கூகுள் ஆட்சன்ஸ் அக்கௌண்ட்.
கூகுள் ஆட்சன்ஸ் கொடுக்குறேன். எனக்கு இன்னும் அந்த அக்கௌண்ட் ஸ்விட்ச் ஆகலை, அதனால தான் அப்படி காட்டுது. நோ ஆட்சன்ஸ் அக்கௌண்ட். சைன் இன் வித் டிஃப்ரெண்ட் கூகுள் அக்கௌண்ட். ஓகே கைஸ், இப்போ நான் வந்து டிஃப்ரெண்ட் கூகுள் அக்கௌண்ட்லேருந்து சைன்இன் பண்ணுறேன். இல்லை சைன் அப் கொடுக்குறேன். சைன் அப் ஃபார் ஏ நியூ ஆட்சன்ஸ் அக்கௌண்ட் அப்படின்றத கொடுக்குறேன். கொடுத்துட்டு இந்த லிலிஷா கப்புள் ஆக்சஸ் சூஸ் பண்ணுறேன். என்கிட்ட மொத்தம் 3 சேனல் இருக்குது, அதனால் அந்த கன்ஃபியூஷன்ஸ் பார்க்கலாம். ஓகே கைஸ், இப்போ வந்துருச்சு. இப்போ இதில் வந்து ஃபஸ்ட்டு என்ன கேட்டிருக்கு, வெப்சைட் கேட்டிருக்காங்க. என்கிட்ட வெப்சைட் எதுவும் இல்லை, ஸோ நான் வெப்சைட்டை ஐ டோன்ட் ஹேவ் வெப்சைட் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டேன். அடுத்தது கெட் மோர் அவுட் ஆஃப் ஆட்சன்ஸ். இதுலேயும் வந்து எஸ் சென்ட் மீ கஸ்டமைஸ்டு ஹெல்ப் அண்ட் பர்ஃபார்மன்ஸ் சஜஷன்ஸ். நோ ஐ டோன்ட் வாண்ட் கஸ்டமைஸ்டு ஹெல்ப் அண்ட் பர்ஃபார்மன்ஸ் சஜஷன்லாம் எனக்கு வேணாம் அப்படின்னா நம்ம ஆட்சன்ஸ்க்கு எஸ்ஐ கொடுத்துப்போம், இல்லை நோ கொடுத்தாலும் கொடுத்துக்கலாம், உங்கள் விருப்பம் தான். பேமெண்ட் கண்ட்ரி வந்து நீங்கள் எந்த டெரிட்டரியில் இருக்கீங்களோ அதே கொடுத்துங்க. நான் இப்போது இந்தியாவில் இருக்கிறதுனால இந்தியா கொடுத்தாச்சு. இப்போ போயிட்டு இதை நான் செலக்ட் பண்ணிவிட்டு இப்போது எக்ஸ்போர்ட் கொடுக்குறேன். ஸ்டார்ட் யூஸிங் ஆட்சன்ஸ். நான் என்னுடைய தமிழ் யூடியூப் ஜென்ரேஷன் சேனலுக்கு வந்து ஆட்சன்ஸ் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணியிருக்கும் போல் 10 வருஷத்துக்கு முன்னாடியாக இருக்கும். ஓகே கைஸ், இப்போது டெல் அபவுட் யூ பேமெண்ட்ஸ் ஆட்ஸ் எக்ஸ்ப்ளோர்னு கேட்டிருக்காங்க. இப்போ என்டர் இன்ஃபர்மேஷன் டெல் அஸ் அபவுட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதில் வந்து சாதிக் பாஷா எம்னு இருக்குது. என்னுடைய ஆட்சன்ஸ் அக்கௌண்ட் எல்லா டீட்டெயிலும் இருக்குது. இதை போயிட்டு நான் கிளிக் பண்ணி இந்த அட்ரஸை மட்டும் நான் இப்போ சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஏன் அப்படின்னா இப்போ இருக்கிற அட்ரஸ் வந்து என்னோடது வேறு அட்ரஸ், அதனால் இது எல்லாத்தையும் நான் கிளியர் பண்ணிவிட்டு டெஸ்க்டாப் சைட்லேருந்து ஃபஸ்ட் எடுத்துக்கிட்டார். Due to war Ukraine, we will pass monetization of content that explorer dismiss. Okay guys, இங்கே போய்ட்டு இப்படி கொடுத்துக்கிறேன். என்னோடய பேர் வந்து சாதிக் பாஷா எம்மு, அதில் நான் கரெக்டாக அதே மாதிரி கொடுத்துட்டேன். அட்ரஸ் எல்லாத்தையும் கிளியர் பண்ணிக்கிறேன். என்னுடைய இப்போ கரண்ட் வீட்டில் என்ன அட்ரஸ் இருக்கோ, இப்போ நான் என்னோடய பெர்மனண்ட் அட்ரஸ் வந்து வேறு, இப்போ நான் இருக்கிறதுமே வேறு அட்ரஸில் இருக்கேன். பெர்மனண்ட் அட்ரஸும் கரண்ட் அட்ரஸும் எனக்கு ரெண்டுமே வேறு. ஸோ நான் இப்போதைக்கு என்னுடைய கரண்ட் அட்ரஸோடதே கொடுத்துக்கிறேன். இதை ஏன் நம்ம இந்த அட்ரஸை கொடுக்குறோம் அப்படின்னா, நமக்கு கூகுள் சைட்லேருந்து பின் வெரிஃபிகேஷனுக்காக ஒரு லெட்ரு ஒன்று வரும். ஸோ நம்ம இப்போ இருக்கிற அந்த கரண்ட் அட்ரஸை கொடுத்துக்கிட்டால் தான் அந்த அட்ரஸுக்கு நமக்கு லெட்ரு வரும். இது கூடவே வந்து நம்மளோட ஃபோன் நம்பரையும் சேர்த்து கொடுத்துக்குவோம். இன்கேஸ் அந்த அட்ரஸ் அவங்களுக்கு பிரிண்ட் ஆகி போகும்போது நம்மளுடைய ஃபோன் நம்பர் இருந்தால் தான் அவங்க கால் பண்ணி நமக்கு சொல்கிறது கரெக்டாக இருக்கும்.
இப்போ நான் இது எல்லாத்தையும் போட்டுட்டேன். என்னோடய அட்ரஸ் எல்லாத்தையும் கரெக்டாக போட்டு சப்மிட் கொடுக்குறேன். ஆட் சைட் அப்படின்னு கேட்டிருக்கு. நம்மள்ட்ட சைட் இல்லை. ஸோ அதனால் அடுத்தது இப்போது நான் ஃபஸ்ட்டு AdSense அக்கௌண்ட் வந்து க்ரியேட் பண்ணிட்டேன். அடுத்து பேமெண்ட்ஸுக்கு போகிறேன். நம்ம இடத்துல 2-3 இடத்துல நம்மளோட பேர் போடுற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பேமெண்ட்ஸ் போட்டேன். இந்த இடத்துல டாலர் வந்து 0 தான் இருக்குது. அடுத்தது என்னுடைய ஃபோன் நம்பரை வெரிஃபை பண்ணுறேன். போட்டுட்டு இப்போ சேவ் கொடுத்துறேன். என்னுடைய பர்சனல் டீட்டெயிலெலாம் போட்டு நான் இப்போ சேவ் கொடுத்துட்டேன். பேமெண்ட் மெத்தட்ஸை இப்போ நம்ம கிளியர் பண்ணியாச்சு. அடுத்து வெரிஃபிகேஷன் செக்குன்னு ஒன்று இருக்குது. அதுக்கு போவோம். வெரிஃபை யுவர் ஐடென்டிட்டி. இது எப்போ வரும் அப்படின்னா, நமக்கு நம்ம அக்கௌண்ட்டில் ஒரு $100 சேர்ந்ததுக்கப்புறம் இந்த வெரிஃபை ஐடென்டிட்டி வரும். வெரிஃபை யுவர் ஐடென்டிட்டி வரும். சரிங்களா? ஓகே காய்ஸ், அவ்வளோதான். சிம்பிள் தான். நீங்கள் ஃபஸ்ட்டு இந்த ஸ்டெப்லாம் முடித்து வச்சுக்கோங்க. இப்போதைக்கு இந்த வீடியோ போதும். நெக்ஸ்ட்டு வந்து நமக்கு யூடியூப் சைட்லேருந்து நம்ம மானிட்டேஷன் வந்து எலிஜிபிள் ஆனதுக்கப்புறம் தான் இந்த ஸ்டெப்ஸ்லாம். ஓகேங்களா? அடுத்தடுத்த ஸ்டெப்ஸ்லாம் என்னென்னு சொல்லிடுறேன். இப்போதைக்கு இந்த வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்ப்போம். பை காய்ஸ்.